Hello guys, welcome back to our channel. My name is Abhay joined by Anandita. So today we are going to start a new series of the movie Thani Oruvan. Yes, so 2015 का movie है Yes. and we know that we are coming from so long. We took a break kind of thing because we were so We were busy. searching a few more Yes. of the movie where Yeah, we were people have searching recommended actually. us a lot of different movies. So finally we got this movie and a few movie also we have got we are not getting the subtitle and all. So let's get started with this movie. Yes. In the meantime we will figure it out few more movies. Few more movies actually keep on suggesting and also we have started the Marco movie in our channel, right, in Alright. Mr. and Mrs. Pandit 2.0 channel. So have you, if you have not subscribed that channel yet, please go and subscribe because we are giving so beautiful movies reaction in that channel also as well. So yes, let's get started, but usse pehle if you're new to this channel guys, please do subscribe us and also clicking on the notification bell. Yes, also please follow us on Instagram. Yeah, तो चलो शुरू करते हैं. Yes. உன் எதிரி யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். Okay. Define your enemy. I will define you. அத்தை நீ எங்க வந்த? கொண்டாடிக்கு பிரசவ வலி வந்துருச்சு. Oh, he's okay. ஆஸ்பத்திரி போனா கொடியை யாரு கட்டுவா? தலைவனை வந்து கட்ட சொல்ற. என் தலைவனை பத்தி பேசுற தகுதி உனக்கு கிடையாது. ஓடி போய். தொலைச்சு போ. தலைவரா? ஐயா பேட்டி பிரமாதமா வந்துருக்கியா? பேட்டி மட்டும் வந்தா போதாதியா, சொந்தம் கூட இருக்கிற மாதிரி ஒரு படமும் வேணும். இந்த பகுதியில யார் இறங்கி வேலை செய்யறாங்க? ஓடிறானே செங்கல் வரையா அவன்தான் தலைவன். என்னையா இது செங்கல் சிமெண்ட்? செங்கல் வராயா? செங்கல் வரா. வாங்க. தலைவா. ஏன் பேரு? தலைவா. என்னையா இது காதெல்லாம் வந்து? நீங்க என்ன அவனுக்கு உயிர் தலைவரே? தலைவா, உன்னை பக்கத்துல இருந்து பாக்குறதே பாக்கியம் நினைச்சிட்டு இருந்தேன். என் பேரை சொல்லி கூப்பிட்டியா? ஐயோ. இதுல என்னையா இருக்கு? நீ சாதாரண தொண்டை இல்லையா? ஒன்ன மாதிரி ஒவ்வொரு செங்கலா பொறுக்கித்தான் கட்சின்ற இந்த பலமான கோட்டையை கட்டிட்டு இருக்கேன். செங்கமலா என்னாச்சு? சொன்ன கேட்டாடா. கட்சி இது எங்களை ஏண்டா சாவடிக்கிற? பனிக்கடம் உடைஞ்சிருச்சுடா. ஆஸ்பத்திரிக்கு போகாம ரோட்ல குழந்தை பிறந்துரு போல இருக்கடா. பாரு மகனே. உசுரு போயிட்டா உன் தலைவனா என் திரும்ப. தொண்டனுடைய பொண்டாட்டிக்கு நடுரோட்ல பிரசவம் நடக்கிறதா? டேய் படாய்ங்க. உடனே வண்டி எடு. சேரன போடு. Hey, he's getting that opportunity to serve people. See. வாமா. வாமா. இங்க வாமா. Okay. ஏய் செக்கனே, உனக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்காண்டா. டேய் செங்கல்வராயா, பாறா உன் பையனை பிறக்கும் போதே சைரன் வச்சு கார்ல பிறந்திருக்கான். பெரிய யோகர்தான் உன் பையன். எல்லாம் உங்க ஆசீர்வாதம். He's very obedient it seems. ஈட்டு மட்டும் கொடுக்கல, நடக்கிற வேடிக்கையை பாரு. என்னையா அவன் கோஷ்டியோட வந்திருக்கான்? அப்பா என்னப்பா அங்க ஒரே சண்டையா இருக்கு? நம்ம தொகுதி எம்எல்ஏ செத்து போயிட்டார்லப்பா, அதுக்கு இடைத்தேர்தல் வருது. தலைவர் யாரும் நோட்டினாலும் அவங்க தான் எம்எல்ஏ. அதுக்கு தான் போட்டி போட்டு இருக்காங்க. ஏன் நடக்கிறதே வேற? கோஷ்டியை கூட்ட வந்து கூச்சல் போட்டா மிரண்டுருவேன் நினைச்சியா? கட்சியை உடைக்க பாக்குறியா? இங்க பாரு எனக்கு எம்எல்ஏ சீட் கொடுக்காம வேற எவனுக்காவது கொடுத்து பாரு அப்ப தெரியும். ஏய், யாராருக்கு எப்பப்ப என்னென்ன பண்ணுன்னு கட்சி நடத்துற நான் தான் தீர்மானிப்பேன். நீ யாரியா? ஐயா செங்கல் எந்த செங்கல்யா? கார் கொடுத்து குழந்தை பிறந்துச்சு, அது இவன் தான். என்ன நொச்சு கூப்பம் தானே? என்ன பையன் 10ஆம் வகுப்புல மாநிலத்துல முதல் மார்க். அப்படியா? அதுக்கு முட்டாய் என்னொன்ன நிறுத்துறா. இங்க பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாசம் முட்டாயாம். இங்க பாரு ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி உன் ஜாதிகார பையலுக்கு சீட்டை கொடுத்து சாட்சி போடலாம்னு நினைக்கிறேன். ஏய், நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கு பின்னாலும் ஒரு பலமான காரணம் இருக்கும். ஒரு வெங்காய காரணம் இல்ல, ஒரே காரணம் உன் ஜாதி. This கட்சி happens. பேரை மாத்திட்டு உன் ஜாதி பேரை வச்சுக்க. ஆளுங்கட்சியா இருந்தா நாம இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கோம்னா அது ஒன்னாலயா? என்னடா வாய் நீளுது? ஆமா, எனக்கு மட்டும் எலெக்ஷன்ல சீட் கொடுக்காம வேற எவனுக்கா கொடுத்து பாரு. கொடுத்தவனையும் வெட்டுவேன், வாங்கினவனையும் வெட்டுவேன். அப்படி உன் ஜாதிகாரனை சந்தோஷப்படுத்தணும்னா எதுக்கு கட்சியை காட்டு? Oh. மணிங்கம், Alright. He's dead. ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குன்னு வந்தா அப்படி கொடா அடிச்ச மாதிரி அடிச்சுட்டானுங்க. இது கூட நல்ல நியூஸ் தானே, இது கூட போடலாம்ண்ணே. இவெல்லாம் நம்பி எப்படியா நாட்டை He will conspiracy he will do this. He will put the blame on him. செங்கல்வராயா, Correct. Few minutes back he was not able to recall his name. Now இந்த நிலைமையில நான் வெளில போனா I என்ன told, நடக்கும்? right? உனக்கு நல்லா தெரியும். இது ஏன் கட்சி இல்லடா, நீ வளர்த்த கட்சி. இந்த தலைவர் இல்லனா உன் கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடும்டா. Ask him to take the blame. இந்த தலைவன் மேல இருக்க பாசத்துல உணர்ச்சி வசப்பட்டு பண்ணிட்டேன்னு இந்த உலகமே நம்புண்டா. ஏத்துக்கடா. this Neta log are like this only. Yes.
He just came to distribute the sweet. டாக்டராவோ இன்ஜினியராவோ நான் படிக்க வைக்கிறேன். உன் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன்டா. உன் தலைவன் கையெடுத்து கும்பிடுறேன் செங்கல்வராயா. நீங்க கவலைப்படாதீங்க தலைவரே. ஒத்துக்க போறியாப்பா? நான் ஒத்துக்கிறேன். சிறுவர் ஜெயில சில வருஷம் தான் தண்டனை. அந்த எம்எல்ஏ போஸ்ட நீ கேளு. பிறந்தது உன் தப்பு. நான் ஏழையாவே செத்தனா அது ஏன் தப்பு. At this age only he knew this. என்ன ஒத்துக்கிறியா? This kind of thing I feel like I've seen somewhere. எங்க அப்பாக்கு தான் நீயும் வெளில போ. I think so. He is very intelligent. He told right juvenile का कम होता है. பணத்துக்காக தொழிலதிபர் மாணிக்கவேல் மகளும் அவளது தோழிகள் 3 பேரும் சேர்ந்து கடத்தப்பட்ட வழக்கில் எந்த துப்பும் துலங்காத நிலையில் சிறுமிகளின் கதி என்னவென்பது குறித்து தொடர்ந்து மர்மம் நீடித்து வருகிறது. கடந்த சில வாரங்களாகவே பணத்துக்காக அவ்வப்போது குழந்தைகள் கடத்தப்பட்டு வருவது சென்னையில் தொடர்கதையாகியுள்ளது. இது பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடத்தல்காரர்கள் ஒரு குறிப்பிட்ட கும்பலா, வெளி மாநிலத்தவரா என்று பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். This guy. Stealing, kidnapping. Alright, he's there. Okay. Is it police? Jayam Ravi sir. He is brilliant as at his field. True. Okay. They all are friends. All are related. All are villains. Are kidnapped? They have only kidnapped. Hey. Oh. What dear? They kidnapped. Oh man. Lot of people they have kidnapped. யாரா நீங்களா? குழந்தைகளை பொம்பளை கடத்துற கும்பலா? நல்ல வேளை எங்களை மட்டும் கடத்தாம இவளையும் சேர்த்து கடத்திருக்கீங்க. யாரு பெத்த புள்ளையோ மூச்சுக்கு 300 வாட்டி என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. ஹலோ ஏய் யாரா நீங்க? உன் புருஷன்கிட்ட பேசு. எங்களை யாரோ கடத்திட்டாங்கங்க. சிவகாமி என் தம்பி வந்துட்டு இருக்கான். அவனை காப்பாத்திடுவான். பயப்படாத. சரிங்க. ஐயோ முத பொண்டாட்டி இத காப்பாத்துவியா? நான் தான் உயிரை Oh. What the hell? ஏய் அம்லு உன்னையமா கடத்திட்டாங்க? அடியே சக்கலத்தி நீதான் அந்த சிரிக்கியா? அக்கா நொக்கான்னு போடி. மாமா இந்த சித்தி சூப்பர்மா. அடி சர்பால. கிழிஞ்சதுடா. யோ உன் தம்பி வந்து காப்பாத்துவானே அவனே அடிச்சு போட்டுருக்காங்கயா. என்னது? டேய் காப்பாத்தியா? என் தம்பி என்னடா பண்ணீங்க? தம்பியா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். அதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்லைன்னு மண்டையில தட்டினா சுருண்டுட்டான். ஏய் இதோ பார், இவங்களெல்லாம் தூக்கிறதுக்கு எனக்கு 1/2 மணி நேரம் ஆகல. போட்டு தள்ளுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. எதுக்கு அப்படி பண்றீங்க? நீ கடத்தி வச்சிருக்கிற 4 குழந்தைங்களை இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் சொல்ற இடத்துக்கு Oh, கூட்டு they வா. are rescued. இல்ல உன் குளமே நாசமாயிடும். வாடா. வாங்கம்மா. கம். All the kids. Oh. Oh, oh. Oh. He's there only. தெரியும்டா நீ இப்படி ஏதாவது பண்ணுவான்னு. Yes. எல்லாரையும் தள்ளி போக சொல்லு. Oh, police has come. Police has come here. They're here. Finally they got saved. சௌமியா அந்த டோர் ஓபன் பண்ணுங்க. டவுன் பண்ணுங்க. சென்னையில் தொழிலதிபர் மாணிக்கவேலன் மற்றும் மருத்துவ இயக்குனர் ராமநாதன் ஆகியோரின் மகள்கள் உள்ளிட்ட 4 Okay. சிறுமிகள் பிறந்தநாள் கொண்டாட்டத்தின் போது Finally. கடத்தப்பட்ட விவகாரம் They're முடிவுக்கு saved. வந்துள்ளது. கடத்தல்காரர்களின் பதுங்கல் இடம் குறித்து இன்ஃபார்மர் ஒருவர் தெரிவித்த தகவலின் அடிப்படையில் அந்த இடத்தை Okay. காவல்துறையினர் சுற்றி They are not exactly police. Oh. Okay. Oh, They are they are trainee police. trainee police. Okay. Okay. Got it. சக்தி மச்சான் இன்னைக்கு எவ்வளவு செகண்ட்ஸ் வைக்கலாம்? ஒரு 20 seconds வை. Okay. பாத்துக்கலாம். நல்லா ட்ரெயின் ஆயிட்டோம்ல. They're hacking this as well. Oh, they used to work like it's a kind of like secret project for them. True. Oh. And finally his
police only. திரும்ப கிடைச்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு உயிரே வந்த மாதிரி இருந்தது. Mm. என் பொண்ணை பத்திரமா மீட்டு கொடுத்த போலீஸ்காரங்களுக்கும் அரசாங்கத்துக்கு கிரேட்ல ரொம்ப நன்றிங்க. கடத்தப்பட்ட குழந்தைகள் டேய், சக்தி என்னடா மச்சான் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இத்தனை நாளா நம்ம தூக்கம் பார்க்காம பண்ணின ஒவ்வொரு விஷயத்துக்கும் பலனை பார்க்கும்போது இன்னும் 1000 விஷயம் இப்படி பண்ணணும்னு தோணுதுடா. மித்ரா, You'll get a lot of missions. போலீஸ் ஆகிறதுக்கு பதவியோ பிரமாணமோ தேவையில்ல. என்னைக்கு நம்ம போலீஸ் ஆகணும்னு நினைச்சோமோ அன்னிலிருந்து நம்ம போலீஸ் தான் நீ தாண்டா சொன்ன. Correct. அப்படி நீ சொன்ன ஒவ்வொரு விஷயமும் எவ்வளவு உண்மைன்னு ஒவ்வொரு நாளும் உணர்ந்திருக்கேன். தேங்க்ஸ்டா. டேய் என்னடா உங்களோட இன்வால்வ்மெண்ட் இல்லைனா இது பாசிபிளே இல்லை. we were all like teamwork. and it worked out. True. நாம இதே ஸ்பிரிட்டோட இருந்தா பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்டா. கரெக்டா. இன்னைக்கு நைட் ஷோ எங்க யார் தூக்குறோம்? இன்னைக்கு நைட்டு தூக்குறோம் இல்லை தூங்குறோம். Okay. But he is not taking rest, it seems. He is going somewhere else. Okay. மித்ரன் சார் வந்துட்டார். நீங்கள் எதுக்கும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. ராமலிங்கம் சார் சொன்னார் தான் இதில் நான் உங்களை இன்வால்வ் பண்ணியிருக்கேன். டேக் கேர். Okay. He's in search for some other crime story. குட் ஈவினிங். ஹலோ. உங்க எல்லாரையுமே ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் கூப்பிட்டுருக்கேன். இது என்ன தெரியுமா? நம்ம நாட்டுக்கு ஜெனரிக் மெடிசன்ஸை கொண்டு வரதுக்கான ஜியோ. நம்ம கவர்மெண்ட்டும் ஒரு வெளிநாட்டு கம்பெனியும் இதில் ரொம்ப அக்கறையா இருக்காங்க. இது மட்டும் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபார்மா இண்டஸ்ட்ரியிலே ஒரு பெரிய ரெவல்யூஷன் நடக்கும். 1000 ரூபா மெடிசன் வெறும் 10 ரூபாய்க்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஏழை வயத்துலையும் பாலை வாத்த மாதிரி இருக்கும். என்னடா இது ஏதோ ரொம்ப சந்தோஷமான விஷயம் மாதிரி சொல்றாரு இவருன்னு நினைக்கிறீங்களா? இங்க எரியுதியா? இம்மிடியட்டா இதை தடுக்கலன்னா என்ன நடக்கும்னு நான் சொல்ல தேவையில்ல, உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். நாங்களாம் உங்களை தான் நம்பி இருக்கோம். ஆமா சார், நிறைய பேர் வாயடைக்க வேண்டியிருக்கு. மெடிக்கல் காலேஜ்ல டொனேஷன் வாங்கினது, கிட்னி திருடி வித்ததுன்னு எல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்கல்ல பணம், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுங்க. இல்லைன்னா இது வரைக்கும் சம்பாதிச்சதும் போயிடும், இனிமே சம்பாதிக்கவும் முடியாது. 10 வருஷம் முன்னாடி நான் ஒரு யூஎஸ் சிட்டிசனை மீட் பண்ணேன். அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும் போது நான் சொன்னேன், எங்களுக்கு எதாவது உடம்புக்கு முடியலன்னா நாங்கள் பெரிய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போவோன்னு. அதை கேட்ட உடனே அவர் முகத்தில் அப்படி ஒரு அதிர்ச்சி. அது எப்படி ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனால் கவர்மெண்ட் கொடுக்குற ஃபெசிலிட்டிஸையும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் கொடுக்க முடியும்னு கேட்டார். கண்ணத்தில் அரையிற மாதிரி இருந்துச்சு. இந்த ஒரு மொமெண்ட் என் லைஃப்பில் பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துச்சு மேம். That's fine. மேம், I'd like to share something. Okay. உங்கள் இரவு வாழ்க்கை எனக்கு தெரியும். நான் சொல்லும் இடத்துக்கு இன்று இரவு மித்ரன் வராவிட்டால் somebody message them. என்னடா புதிய பிரச்சனை? எவன் அனுப்பியிருப்பான்? நம்ம சுப்பீரியர்ஸுக்கு தெரிஞ்ச போஸ்டிங்கே விட்றா. டேய், வெளியே 40 பேர் வந்தாலும் 4 நிமிஷத்துல அடிச்சு தூக்கி போட்டு போயிடுவேன். ஆனா ஒரு ஆபீசர் கேள்விக்கு பதில் சொல்லணும்னு நினைச்சாலே டென்ஷனா இருக்குடா. விஷயத்தை பெருசு பண்ணாம அவாய்ட் பண்ணிடலாமா? ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சா அதை முழுசா முடிக்கணும்டா. I 10% agree with Mithran. எக்ஸ்கியூஸ் மீ, யூ ஆர் மித்ரன்? உள்ள வாங்க. Okay. They are again on mission. Not mission. मतलब God, somebody was there na. Okay. heroine entry. Okay, she knows everything. Then it's fine. Then things can be sorted out. Things can be managed. Right. மகிமா வந்திருக்காடா. மகிமா. டேய், இவன் இங்க என்னடா பண்றா? ஒருவேளை இவத SMS அனுப்பிருப்பாங்க. Yes. She is the only one who shared a message, right? I feel like that only. Okay. என்னடா இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்காங்க? She is asking for some help or something, I guess. And he is not ready. மித்ரன் இரு. कुछ तो He's होगा. not ready to help. Hey, Okay, Okay, so it was the intro scene of this movie, and I think this is a full undercover kind of police officer's secret mission. Right. And from like starting off with that, now I think the story will go to some other direction, but definitely it's looking very promising. Of course, I think Yeah. we have I have seen this movie in Telugu language or not. I don't know. I feel like that. Yeah, because the dialogue was very much familiar. Of course, this one is the maybe original, and that one is the remake. Yes. Not sure though.
So yes, looking very promising. Okay, and we have gotten a lot of requests for this. So yes, finally we are doing Thani Oruvan movie intro scene today complete. Okay, tomorrow we'll coming up with the next part. So stay tuned for that. And if you're new to this channel, guys, please do subscribe us and also please click on the like button to like this video and share this video with friends and family. See you in the next video. Till then, bye.